என்ன தேடி வா. ஆனா எங்க இருக்காங்கன்னு தான் தெரியல. கண்டிப்பா அம்மா இங்கதான் எங்கேயோ இருக்காங்க. அம்மா அம்மா என்ன காப்பாத்துமா. என்ன எப்படியாவது தேடி வாமா பிருந்தா. கடவுளை எப்படியாச்சும் என் பொண்ணுக்கு என் குரலை கேட்க வச்சுடு. நான் எப்படியாவது அம்மாவை தேடி கண்டுபிடிப்பேன். அவங்க இங்கதான் எங்கேயோ இருக்காங்க. மா மா அம்மா, உங்களுக்கு என்னோட குரல் கேக்குதா? அம்மா, நான் பிருந்தா வந்திருக்கேன். பிருந்தா, அம்மா, உங்களுக்கு நான் பேசுறது கேட்டா கொஞ்சம் பதில் கொடுங்கம்மா ப்ளீஸ். பிருந்தா. மா, ஐயோ, எங்க அம்மா எங்க இருக்காங்க? நான் எங்க போய் தேடுவேன்? மா, எனக்கு நல்லா தெரியும் எங்க அம்மா இங்கதான் எங்கேயோ இருக்காங்க. எனக்கு எங்க அம்மா திரும்ப வேணும். அம்மா, இது ஒரு ரகசிய கோயிலுமா. நிறைய ரகசியங்கள் நிறைஞ்ச கோயில். இந்த கோயிலை பத்தி நல்லா தெரிஞ்ச நாகனியால தான் இந்த கோயிலுக்கே வர முடியும். ஆனா பண்டிதரையா, இந்த கோயிலை பத்தி எனக்கு எதுவும் தெரியாது. நான் இதுக்கு முன்னாடி இங்க வந்ததில்ல. ஆனா நேற்று ராத்திரி தேவுக்காக நான் இங்க வந்தேன். உண்மையிலேயே நேற்று ராத்திரி இங்க ஏதோ நடந்திருக்கு. அசம்பாவிதம் நடந்திருக்கு. அதனால தான் இந்த மாதிரி எல்லாம் இங்க நடந்திருக்கு. அது மூலமா எனக்குள்ள ஒரு உணர்வு தோணிச்சு. அதனால சிவனுக்கு நான் பூஜை பண்ண வந்துட்டேன். அதை தவிர வேற எதுவும் எனக்கு தெரியாது. மானசா எங்க இருக்காங்கன்னு கூட தெரியாது. பாட்டி, என்ன கூப்பிட்டுருந்தீங்களா? உட்காரு. இங்க பாரு, எப்படி இருக்கு? நல்லா தான் இருக்கு. ஆனா எனக்கு இது நல்லா இருக்குமா? ஹாய மூடு. நான் உனக்குன்னு சொன்னேனா? எனக்கு இல்லையா? அப்படின்னா யாருக்காக இந்த மாலை? கொஞ்சம் பேசாம இருக்கியா? ஒன்னும் இல்லப்பா, நீ பிருந்தாவை உன்னோட வாழ்க்கை துணைவியா ஆக்கிக்கிட்ட. அதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா அவன் இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து பிரச்சனை, போலீஸ், பரபரப்புன்னு தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அவ வாழ்க்கையில கிடைக்காத அன்பு, மரியாதை இதெல்லாம் இந்த வீட்டுல அவளுக்கு கிடைக்கணும். அவளை இந்த வீட்டோட ராணியா மட்டும் இல்லப்பா, உன்னோட இதய ராணியாவும் மாத்தணும். அது சரிப்பா, உங்க 2 பேருக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? உங்க அம்மாவுக்கு அடிப்பட்ட விஷயம் உனக்கு பாட்டி சொல்லி தான் தெரியும்னு என்கிட்ட சொன்னேன். ஆனா பாட்டி உன்னை காலையில இருந்து பார்க்கலன்னு சொன்னாங்க. அப்படிதான் நீ எதுக்காக போய் சொல்ற? உனக்கு என்னதான் வேணும்? ஒன்னும் பிரச்சனை இல்லை பாட்டி. அதையே இவ்வளவு சோகமா சொல்ற? சந்தோஷமா சொல்லு. போய் இதை கொண்டு போய் பிருந்தா கிட்ட கொடு. உன் பொண்டாட்டிக்கு நீ தான் கொடுக்கணும். கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கிஃப்ட் எதுவும் கொடுக்கலையேன்னு அவ கேட்டக்கூடாது. ஆனா பாட்டி, நான் என்ன நினைக்கிறேன்னா, அவளுக்கு நாம இதை கொடுக்கறத விட பெட்டர் அந்த ட்ரெடிஷனல் செட், அந்த நவராத்திரி த்ரெட் ஒர்க் எல்லாம் இருக்குமே, அதை கொடுக்கலாம்ல? அந்த ஜிம்மிக்கு நான் கொடுத்தேனே, அதுல அவ ரொம்ப அழகா இருந்தால. அத நீ ரொம்ப ரசிச்சேன்னு நினைக்கிற? ரசிச்சதால தானே கல்யாணமே பண்ணிக்கிட்டேன். சரி, அப்ப இதை கொடு, நான் அதையே கொடுக்குறேன். பிருந்தா. ஷோ, இவன் எதுக்கு இப்போ வரா? முதல்ல இவனை நான் சரி கட்டி ஆகணும். நாகமணி அடையறதுக்காக இன்னும் என்னெல்லாம் செய்ய வேண்டியிருக்குன்னு தெரியலையே விஷாக்கா. எங்க போயிருப்பா? பிருந்தா, என்னாச்சுங்க? நான் இங்கதான் இருக்கேன். என்னாச்சு? நீ சொல்லு, நீ தானே என்ன கூப்பிட்ட? அஃப்கோர்ஸ். இந்தா, உனக்காக ஒரு சின்ன கிஃப்ட். வாவ். உனக்கு சின்ன வயசுல இருந்தே நகைன்னா ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு நல்லா தெரியும். இன்ஃபேக்ட் ஒரு முறை நவராத்திரி அன்னைக்கு உனக்கு வேற ஒரு ஜிமிக்கை கொடுத்துட்டாங்க. அது உனக்கு பிடிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் தான் பாட்டி உனக்கு த்ரெட் ஒர்க் பண்ண ஜிமிக்கை